वाय नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी 12.5 தானங்க மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. क्लेशोऽधिकारस्तेषाम् अव्यक्तासक्तसेदसाम् अव्यक्ता की कदिर्दुःखम् தேகவத் அவாப்பியதே. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொன்னுரை படிங்க. நான் படிக்கேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். பொருளுரை: சிந்தனைக்கு எட்டாததும் தோன்றாததுமான பரமபுருஷரின் அருவத்தன்மையின் பாதையை பின்பற்றும் ஆன்மீகவாதிகள் ஞான யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவர்கள் பக்தி யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கே ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிக தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளது. ஞான யோக வழிமுறை இறுதியில் அதே இலக்கிற்கு ஒருவனை கொண்டு வரும் என்ற போதிலும் அது மிகவும் கடினமான முறையாகும். ஆனால் முழுமுதற் கடவுளின் நேரடி தொண்டில் ஈடுபடும் பக்தி யோக பாதை உடலையுடைய ஆத்மாவிற்கு மிகவும் இயற்கையானதும் எளியதுமானதாகும். நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பல்வேறு உடல்களை பெற்று வந்துள்ள ஜீவாத்மாவினால் தான் இந்த உடல் அல்ல என்பதை ஏட்டறிவின் மூலம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பக்தி யோகி கிருஷ்ணரது விக்கிரகத்தினை வழிபடுவதற்குரியதாக ஏற்கிறார். அதன் மூலம் உடல் சார்ந்த எண்ணங்களை மனதில் தாங்கியுள்ள மனிதனும் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். பரமபுருஷ பகவானை அவரது ரூபத்தின் மூலம் கோயிலில் வழிபடுவது சிலையை வழிபடுவதாகாது. சகுண வழிபாடு பரமனை குணங்களுடன் வழிபடுதல், நிர்குண வழிபாடு குணங்களற்ற பரமனை வழிபடுதல் ஆகிய இரண்டிற்குமான ஆதாரங்கள் வேத இலக்கியங்களில் உள்ளன. ஆலயத்திற்குள் விக்கிரகத்தை வழிபடுதல் சகுண வழிபாடாகும். ஏனெனில் பகவான் பௌதிக குணங்களின் மூலம் அங்கே தோற்றமளிக்கின்றார். கல், மரம், ஓவியம் முதலிய பௌதிக குணங்களின் மூலம் தோற்றமளிக்கும் போதிலும் பகவானது ரூபம் உண்மையில் பௌதிகம் அல்ல, இது பரமபுருஷரின் பூரணத்தன்மையாகும். பண்படாத உதாரணம் ஒன்று இங்கு கொடுக்கப்படலாம். தெருவிலே நாம் சில தபால் பெட்டிகளை பார்க்கிறோம். நமது கடிதங்களை அந்த பெட்டிகளில் இட்டால் அவை செல்ல வேண்டிய இடத்திற்கு எவ்விதமான சிரமமும் இன்றி இயற்கையாகவே செல்கின்றன. ஆனால் ஏதாவது ஒரு பழைய பெட்டியிலோ அஞ்சலகத்தால் வைக்கப்படாத ஒரு போலி பெட்டியிலோ நமது கடிதத்தை இட்டால் அது போய் சேராது. அதுபோலவே அர்ஷா விக்கிரகம் இறைவனது அதிகாரப்பூர்வமான தோற்றமாகும். இந்த அர்ஷா விக்கிரகம் பரமபுருஷருடைய ஓர் அவதாரம். இவ்வுருவத்தின் மூலமாக இறைவன் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சர்வ சக்திமான், அனைத்து சக்திகளும் உடையவர். எனவே கட்டுண்ட வாழ்வில் இருக்கும் மனிதனின் வசதிக்காக அவர் தனது அர்ச்ச விக்கிரக அவதாரத்தின் மூலம் பக்தனுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து போலாம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப நாம எந்த அத்தியாயத்துல இருக்கோம்? 12வது அத்தியாயம். 12வது அத்தியாயம். இதோட ஆரம்பத்துல அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? அருவத்தன்மை எந்த வழியில உங்களை பிரார்த்திக்கலாம் வழிபடுறதா? உங்களை எந்த வழியில நான் வழிபாடு பண்ணட்டும் இல்லைங்களா? அருவமா வழிபட்டுமா உருவமா வழிபட்டுமா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேக்குறாரு அர்ஜுனா. சரிங்களா? அதுக்கான பகவானோட ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ பகவான் என்ன சொல்றாருன்னா, சோ யார் ரொம்ப பக்குவமானவங்க அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் என்னுடைய அந்த உருவத்தின் மேல தன் மனசை நிறுத்தி வழிபடுறாங்களோ அவங்க பக்குவமானவங்கன்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா,
ஆஹ் அருவனை நீங்க அருவ பிரமனை வழிபடுறதும் என்னைய வழிபடுறதுதான். ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டம். புலன்களை அடக்கணும், எல்லார்ட்டும் சமநோக்குல பழகணும், நன்மை தரும் செயல்ல ஈடுபடணும். சோ அந்த அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. சோ இப்ப இதுலயும் அதேதான் சொல்றாரு. என்னன்னா, யார் ஒருத்தர் பகவானோட அந்த அருவத்தன்மையிட பற்று கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வளர்ச்சி மிக்க கடினமானது. இவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு சிரமம். ஆக்சுவலா நம்மளால வந்து உருவம் இல்லாத ஒண்ணு மேல போக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இப்ப உங்கள்ட்ட ஆமா. எஸ் மாதா. ஒரு பெரிய பரந்த வெளிய போய் போக்கஸ் பண்ணு, மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய அந்த எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஆகாயத்தை போக்கஸ் பண்ணு அப்படின்னா அது ஈஸியா? முடியாது. முடியாது மாதா. அவருக்கு அந்த தென்னை மரத்தை போக்கஸ் பண்ணுனா அது ஈஸியா இல்லையா? ஆமா ஈஸி. ஈஸி. அது மாதிரிதான் ஆக்சுவலா இது எல்லாமே கிருஷ்ணா தான் இல்லைங்களா? எல்லாமே ஆமா. பகவான், எல்லாமே பகவான். சோ ஆனா வந்து அவரை உருவம் இல்லாம நாம வந்து வழிபடுறது ரொம்ப கஷ்டம்னு பகவானே சொல்றாரு. இந்த ப்ராசஸ் வந்து உருவம் இருக்கிறவங்களுக்கு அப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஈஷாமனிஷத்துல கூட பகவானோட அந்த ஹிரண்மயேன பாத்திரேன சத்திய ஸ்தாபித முகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா வரும். என்னன்னா, உங்களுடைய அந்த வெளிச்சத்தை விளக்கி உங்களுடைய முகத்தை எனக்கு காமிங்க அப்படின்னு ஒரு டிவோட்டி வேண்டாராம். சோ ஏன்னா நமக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்து பழக்கம் இல்ல. நமக்கு அந்த வெளிச்சத்தை வெளிச்சமா தான் பார்ப்போம். நமக்கு வந்து அதை கடவுளா பார்த்து நமக்கு வந்து புரியல. நம்மளுடைய புலன்களுக்கு அது வந்து புரியாது. அதனாலதான் இந்த ப்ராசஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லி பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஸ்லோகால. அதுக்கு பிரபுபாதர் என்ன கொடுக்குறாருன்னா, சோ இது வந்து 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கிறாரு. யார் வந்து இந்த அருவத்தன்மை வழிபடுவாங்க அப்படின்ட்டு. யார் வழிபடுறாங்க? ஞான யோகி. ஞான யோகி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கர்ம யோகி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நிஷ்காம கர்ம யோகம் பண்ணி அதுல பியூரிஃபை ஆகி அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்றாங்க. அந்த ஞான யோகி இனிமேல் வந்து இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிறத எதை தொட்டாலும் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணும், எல்லாமே மாயா அப்படிங்கறத வந்து புரிஞ்சுட்டு அவங்க எல்லா தன்னோட புலன் அடக்கி மனதை அடக்கி உட்கார்ந்து ஞானத்தின் மூலமா கடவுளை அடைய நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கடவுளுக்கு எனக்கு உருவம் இருக்கிறதுனால நான் கஷ்டப்படுறேன். சோ கடவுளுக்கு வந்து கடவுளுக்கு அப்போ உருவம் இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னை வச்சு பகவானை புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. தியரி ஆஃப் நெகேஷன் சொல்லுவாங்க. சோ எனக்கு உருவம் இருக்கிறனால நான் கஷ்டப்படுறேன். சோ கடவுள்ங்கிறவரு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரு. சோ அவருக்கு அப்ப வந்து அவருக்கு வந்து அந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்போ அவர் கண்டிப்பா அவருக்கு உருவம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுட்டு உருவம் இல்லாத தன்மை வழிபடுறாங்க. அவங்க வந்து ஞான யோகி, நாம வந்து பக்தி யோகி. சோ இந்த ஞான யோகி திருப்பி திருப்பி பிறவி எடுக்க எடுக்க என்ன கிராஜுவலா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்தருடைய அனுகிரகம் கிடைக்கிறப்போ வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கிறவன் தான் வந்து பகவானுடைய பக்திக்கு வர்றான். அப்படி வர்றவன் தான் எங்கிட்ட வர முடியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. பக்தி தொண்டுக்கு வந்தீனாதான் எங்கிட்ட வர முடியும். அதனால இந்த ஞான யோகம் அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஆக்சுவலா இலக்கு வந்து 2 பேருக்கு கிருஷ்ணா தான். ஆனா இது வந்து எப்படின்னா அந்த நம்ம அந்த திருவிளையாடல பார்ப்போம் இல்லையா, விநாயகர் எப்படி மாம்பழம் வாங்குவாரு, முருகன் எப்படி மாம்பழம் வாங்குறாரு? விநாயகர் தாய் தந்தை 3 முறை சுத்தி வாங்குறாரு. வந்துட்டு முருகர் உலகத்தை சுத்த போயிட்டாரு. ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? ஆமா. அம்மா அப்பா ஞானத்தினால இது விநாயகர் சொல்றது அது கரெக்ட் மாதாஜி. முருகர் வந்து செயல்முறையில சுத்தின மாதிரி இல்லையா? அம்மா அப்பா சுத்துறது உலகத்தை சுத்தின மாதிரி. சோ அந்த ரியல் ஃபேக்ட் வந்து விநாயகர் புரிஞ்சுக்கிறாரு. சோ அதை புரியாதனால முருகன் வந்து உலகத்தை சுத்தி வர்றாரு. அது மாதிரிதான் பக்தி யோகி, ஞான யோகி. சரிங்களா? பக்தி யோகி ஸ்ட்ரெயிட்டா போய் அம்மா அப்பாவை சுத்தி மாம்பழத்தை வாங்கிக்கிறான். ஆனா ஞான யோகி இல்ல நான் எல்லாம் சுத்திட்டு வந்துதான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுத்த போறாங்க. ஆனா 2 பேருக்கும் இலக்கு என்ன?
மாம்பழம். பகவான் அடைகிறது மாம்பழம். மாம்பழம். சூப்பர் மாதாஜி. நான் வந்து அங்கதான் நிக்கிறோம். நம்மள யாருன்னு prove பண்ணிட்டீங்க. அப்புறம் தான் கிருஷ்ணா. போட்டி அதானே மாதாஜி, மாம்பழத்தை அடையணும். போட்டி. மாம்பழ சீசன் வேற. மாம்பழம் தாங்க முக்கியம். அப்புறம் வேணுமா மாம்பழம் வேணுமா? மாம்பழம் தாங்க. ஒரு பையன் அழுவான்ல, பசிக்கும்ல. அது மாதிரி பாயிண்ட் அதான். நாமெல்லாம் சோத்துக்குச்சு. எஸ். சோ மாம்பழம் தான். மாம்பழத்தை அடையறதுக்கு தான் சுத்துறாங்க. கரெக்ட். அந்த மாம்பழம் என்னன்னா பகவான். அவருதான் ஒன் சென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அவர்தான். அவர்தான் எல்லாமாவும் இருக்காரு. இந்த உலகத்துல எல்லாமாவும் அவர்தான் இருக்காரு. சோ இதுல வந்து பிரபுபாத் என்ன கொடுக்குறாருன்னா, சோ நமக்கு வந்து முதலாவது நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. கரெக்டா? இந்த உடலுக்கு ஒரு இத்தினோடு வந்துன்னா அடடட நானதான் நினைச்சேன். என்ன நீ இப்படி ஒரு இந்த உடலுக்கு உடம்புக்கு இப்படி பயப்படுற? இந்த என் நேரம் காலை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறது. ஐயோ இது எப்ப சரியாகும்? அவன் வந்து பழையபடி இதாகணும் அப்படின்ட்டு என்னால வந்து அத அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒரு உடம்புக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாவே. ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் அந்த உடலோடையே நம்மளை அடையாளப்படுத்தி இன்னொன்னு என்னன்னா அந்த உடல் நல்லா இருந்தாதான் நம்மளால ஆக்டிவா வேலை பார்க்க முடியுது. அந்த ரஜோகுணம் அது இல்லைன்னா அதனாலதான் வயசான டென்ஷன் ஆகுது. எனக்கு இப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு ஞானோதயம் வந்து டென்ஷன் ஆகுதுன்னா இப்பவே நான் நினைச்ச ஸ்பீட்ல நான் நடக்க முடியலன்னு எனக்கு கோவம் வருது. அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து ஆக்டிவா யங்கா இருக்கு. ஆனா இந்த உடலுக்கு வந்து வயசாயிடுச்சு. சோ இந்த ஆத்மா வந்து ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா இந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்பதான் அந்த ஆத்மா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். என்னடா இது? சோ அப்படி சுத்திலும் பாக்குறான். தன்னை சுத்தி பாக்குறான். எல்லாரும் வந்து உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் முதல்ல எல்லாம் நம்மள மதிச்சவங்க இப்ப மதிக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் பாயிண்டா இல்லீங்களா? கரெக்ட் மாதாஜி. என் பேச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட யாரும் சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாங்க. மாட்டேங்கிறாங்க. வயசானவங்களோட பொதுவான கம்ப்ளைண்ட் இதெல்லாம் தான். கரெக்டா சொல்றீங்க மாதாஜி. கரெக்டா சொல்றீங்க. மாதாஜிக்கு வயசாயிடுச்சோ? எங்க அம்மா 2 பேரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியுது. பொதுவான அவங்களோட பொதுவான கம்ப்ளைண்ட் சொல்றேன் நான். அதே சமயம் இன்னொன்னு பாக்குறேன். எங்க அம்மாவுக்கு குமிஞ்சா இடுப்பு வலிக்குது. நல்லா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு. குமிய கூடாது. குமியலன்னா நல்லா இருக்கலாம். ஆனா நானும் பாக்குறேன் அவங்களால வந்து அமைதியா இருக்கவே முடியல. காலையில கொஞ்ச நேரம் வந்து ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு வருவாங்க. அப்படியே குமிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பேஸ்கெட்ல இருக்கிற அந்த தக்காளி கீழே இருக்கும் இல்லைங்களா, குமிஞ்சிட்டு எடுப்பாங்க. நான் இது வந்து அம்மா கத்துவேன், அம்மா 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 குமியாதீங்க குமியாதீங்க வலிக்கும் வலிக்கும்னு நான் கத்துவேன். இது வந்து எங்க வீட்டுல டெய்லி ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல, டெய்லி சொன்னா அதாவது எங்களை ஹெல்ப் கேட்க மாட்டாங்க, என்னை ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தான் பண்ணக்கூடாதுங்கிறது ரிஜிஸ்டரே ஆகுறது இல்ல. தான் அந்த ரெகுலரா அப்படி ஆக்டிவா தான் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால அதோட கான்சிக்வன்ஸ் பத்தி யோசிக்காம பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஐயோ முடியல வலிக்குது, பாவமா இருக்கு. நமக்கு வலிக்குதுன்னு சொல்றப்ப கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு இது சொல்லுவாங்க மாதா, வீம்புக்கு வேட்டையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதேதான், விட்டு கொடுக்க முடியாது அவங்களோட பழைய இது. அதான் வேற ஒண்ணும் இல்லை. விடக்கூடாது, கிச்சனை விடக்கூடாது, அந்த வேலையெல்லாம் செய்யாம இருக்க முடியாது. சோ உடம்புக்கு தான் வயசாகுது, ஆனா மனசு ஆத்மாக்கு இல்ல. சோ இது நமக்கு வந்து நான் இந்த உடல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஞான யோகியோட நிலைமையை பாருங்க. அவங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் அவங்களது அடுத்த ஸ்டெப்பே. அப்புறம் தானே நீங்க புலனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்க எதுக்கு புலனை கண்ட்ரோல் பண்ணணும்?
சோ அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டெப்பே அதுதான். அந்த ரியலைசேஷனுக்கு அவங்க வரணும். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி சோ அந்த மாம்பழத்தை அடையறதுக்குள்ள நாம போய் சுத்தி எடுத்துக்கலாம். அதுதான் வந்து பிரபுபாதன் கொடுக்குறாரு. ஏட்டறிவின் மூலம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தி யோகி என்ன பண்றான்னா பகவானை வழிபடுறான். பகவான் நீங்க இப்ப வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்றோம். அப்ப வந்து நமக்கு வந்து நம்ம யூஸ்வலா சொல்றது நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும். அமைதியா உட்காந்துக்குமா மைண்ட்? குரங்கு மாதிரி தாவும். குரங்கு எப்படி நினைச்சிட்டே இருக்கும். அதாவது ஒரு தாட் மட்டும் இருக்காது. யோசிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி 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 வேற ஏதேதோ எங்கெங்கயோ போகும். உலகத்தையே சுத்திட்டு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு ஹேர் கிளிப் பாத்திருப்பீங்க கண்ணுல. உடனே அதை தொட்டு நான் இது அங்க வாங்கினேன், அது அப்படியாச்சு, அந்த கல்யாணத்துக்கு நான் அதை போட்டு போனேன், அப்ப இவங்க என்ன கேட்டாங்க, அவங்க வந்து அப்படியாச்சு, அவங்க மோசம், இவங்க அப்படி அப்படியே நம்மளை கூட்டு போயிரும் இல்லைங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? தான் வடிவேலு காமெடியில சொம்பு காமெடியில கல்யாணமே நிக்கும் பாருங்க. அது மாதிரி ஸ்டார்டிங் என்னமோ ஹேர் கிளிப் தான். ஆனா நாம போனது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருப்போம். சோ அப்ப மனசா வந்து இரு 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 என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் உட்கார்ந்து இருக்கிறது ஜபம் பண்ண. நீ என்னை எங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்க? ஷடப், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பகவானோட நாமாவை கேட்கணும். கஷ்டப்பட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருப்போம். மறுபடியும் எங்கேயோ எடுத்து மறுபடியும். சோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் யாருங்க மாதாஜி, அட்லீஸ்ட் நமக்கு வந்து நாம இந்த மைண்ட் இல்ல, நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கறது அப்பதான் புரியும். சோ பக்தி யோகிக்கு தான் வந்து அவங்க கஷ்டப்படாமயே எல்லாமே கிடைக்கும். ஞான யோகி எது கஷ்டப்பட்டு அடையிறாங்களோ அதையெல்லாம் பக்தி யோகி ஈஸியா அடைவாங்க. அதுதான் பிரபுபாத் இங்க சொல்ல வர்றாரு. இன்னொன்னு பக்தி யோகி வந்து பகவானுக்கு வந்து அந்த விக்கிரக வழிபாடு பண்றான். சோ அந்த விக்கிரக வழிபாடு வந்து ஏதோ தவறான விஷயம் அப்படி கிடையாது. ஏன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால அந்த விக்கிரக வழிபாடுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னா, எவ்வளவோ ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்த கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியும் கூட பௌதீகமா நிறைய கஷ்டங்கள் வந்தப்ப கூட கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு அமைதி கிடைச்சது இல்லைங்களா? எல்லாருக்கும் கிடைச்சதா இல்லையா? எஸ் மாதாஜி. ஆமா மாதாஜி. வெளி உலக அந்த சலனத்துல இருந்து நமக்கு ஒரு கூக்குரல், வெளி உலகத்துல என்ன பாரு, அது இல்ல அது இல்ல, இது அப்படி அது அப்படி அது அப்படி, அந்த கூக்குரல்ல இருந்து நம்மளால அப்படிதான் தப்பிக்கிறதுக்காகவே கோயிலுக்கு ஓடுவேன். எஸ்கேபிசம் மாதிரி ஓடுவேன். அப்ப என் பையனுக்கு உடம்பு இல்லாம படுத்திருந்தான். சோ அப்ப நான் கிருஷ்ணா கான்சியஸ்க்கும் வரல. அப்ப அப்படிதான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு மன நிம்மதி. அந்த வெளி உலக டார்ச்சர்ல இருந்து கொஞ்ச நேரம் தப்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கொஞ்ச நேரம் நம்ம அந்த பகவான் அந்த யாரு சிவபெருமானா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், அவங்கள அந்த கொஞ்ச நேரம் அந்த நாம இல்ல, நான் இந்த உடல் இல்ல அப்படின்னு நாம உணர்றது வந்து கோயில்ல தான். ஓரளவுக்கு நம்மளோட ஆத்மா வந்து கொஞ்சம் அந்த விக்கிரகத்தோட ஒரு ரிலேட் பண்ணிக்க முடியும். சோ அதனாலதான் வந்து பகவான் இப்படி வந்து அர்ச்சா விக்கிரகமா இருக்காரு. அர்ச்சா விக்கிரகம் அப்படின்னா அவரு வந்து கல்லுல, மரம், அப்புறம் என்ன செய்வாங்க, எதுல செய்வாங்க? மண்ணு, மண்ணுல செய்வாங்க. இப்பெல்லாம் நிறைய பிஓபி மார்பிள்ல. என்னங்க மாதாஜி இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல கூட அது ஒரு விக்கிரகம் எல்லாம் செஞ்சு எஸ் எதுலோ செய்யறாங்க. சோ அதுவும் கிருஷ்ணாவும் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறையா? சொல்லுங்க. இல்ல இல்லன்னு சொல்றேன். அதுவே கிருஷ்ணாதான். அதாவது இங்க இருக்கிற எல்லா பொருளும் கிருஷ்ணாதான். அதை எடுத்து கிருஷ்ணாவை எடுத்து கிருஷ்ணா பண்ணி வைக்கிறீங்க, சரிங்களா? நீங்க வேற எதுவும் எடுத்து பண்ணல. மண்ணு, கல்லு, மெட்டல் எல்லாத்துலயும் அவரே இருக்காரு. அப்புறம் அதுல இருக்கும்போது அவரை அதாலேயே நம்ம செய்வோம். எஸ் எஸ் அதாலேயே அவருக்கு வந்து நம்ம செய்யறோம். சோ அதனாலதான் அர்ச்சா விக்கிரகத்துக்கு வந்து பகவான் வந்து நாமெல்லாம் வந்து பகவானை பாக்குற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை இல்லைங்களா? நம்ம கண்ணுக்கு இப்ப கிருஷ்ணா இங்கதான் இருக்காரு, உண்மையிலேயே இருக்காரு. ஆனா என் கண்ணுக்கு கிருஷ்ணா தெரியல.
ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய பௌதீக புலன்கள் மேல எனக்கு என்னுடைய புலன்கள் மேல இந்த கவரிங் இருக்கு, ஃபுல்லா பௌதீக கவரிங் இருக்கு, அறியாமையினால எனக்கு தெரியல. சோ இப்படிப்பட்ட எனக்கு கடவுள் யாரு, அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறதுக்காக வேண்டி ஆச்சாரியர்கள் வந்து பகவானுடைய இந்த உருவத்தை வந்து சிலையா செதுக்கி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல சொல்ல அவங்களோட வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் வரையறாங்க. அப்படி வரைஞ்சது மறுபடி சிலை பண்ணதை நம்ம இப்ப பாக்குற இஸ்கான் சிலையெல்லாம் பிரபுபாதர் சொல்ல சொல்ல அவங்க வரைஞ்சது, அவர் அப்ரூவ் பண்ணதான் பகவானுடைய அந்த பெயிண்டிங்ஸ், அதை வச்சு சிலை செதுக்குனாங்க. ஜெகநாதர் அப்படிதான், அவர் சான் பிரான்சிஸ்கோல தான் நினைக்கிறேன், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து ஒரு ஒரு சின்ன சிலையை வந்து ஒரு டிவோட்டி கொண்டு வராங்க, ஜெகநாதர் மட்டும். அப்ப வந்து பிரபுபாத் பத்தி எங்க கிடைச்சு உனக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, அப்ப இன்னும் கூட 2 சிலை இருக்கும், வாங்கிட்டு வாங்க. பார்த்தா பல்ராம் சுபத்ராமா. சோ பிரபுபாத்துக்கு புரிஞ்சிருச்சு இது ஏதோ பகவானுடைய லீலா, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் தான் அவர் ரத யாத்திரையை யோசிக்கிறார். அங்க பகவான் நினைச்சு பாருங்க, அங்க போய் வெளிநாட்டுல கிருஷ்ணானா யாருன்னே தெரியாது, அங்க கிருஷ்ணாவே தெரியாதுங்கிறப்ப ஜெகநாதர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஈவன் எனக்கு எல்லாமே இஸ்கானுக்கு வந்த அப்புறம் தான் ஜெகநாதரை பத்தியே தெரியும். உங்களுக்கு எல்லாம் முன்னாடி தெரியுமா? எனக்கு ஜெகநாதர் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, தெரியாது தெரியாது. நமக்கு அந்த ஃபார்ம் எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. டிவில வருஷா வருஷம் அந்த ரத்த யாத்திரை போடுவாங்க, ஆனா அது என்னன்னே தெரியாது, ஏதோ போயிட்டு இருக்கு. லைவ்ல போடுவாங்கல்ல முன்னெல்லாம், தூர்தர்ஷன்ல வரும். இந்தியால பிறந்த நமக்கே தெரியலன்னா வெளிநாடுல பிறந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. ஜெகநாதரை வச்சு அவர் வந்து ரத யாத்திரை பண்ணாரு பிரபுபாதர். சோ இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சாரியாவோட பியூரிபிகேஷன் தான். அவருடைய அந்த தூய எண்ணத்துக்காக வேண்டி பகவான் அப்ரூவல் கொடுக்கிறாரு இல்லைங்களா? பகவான் அப்ரூவல் கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காது. சோ பகவான் வந்து அவர் ஆச்சாரியா ஆசைப்படுறாரு, உங்களை அவருக்கு நடத்தணும்னா பகவான் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு. சோ வெறும் வந்து நான் வந்து வீட்டுல ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சு அதான் கிருஷ்ணாவானா அப்படி கிடையாது. எல்லாமே கிருஷ்ணா தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, விக்கிரக பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. ஏன் அது பண்றாங்க? சும்மா வச்சாலே வந்து அது வந்து விக்கிரகம் தானே, அது கிருஷ்ணா தானே, எதுக்கு பிரதிஷ்டை பண்ணணும்? தகுந்த மந்திரம் எல்லாம் சொல்லும் போது அந்த ஆக்டிவேஷன சக்தி அதுல இறங்கும். அந்த அதனால இல்ல எல்லாரும் வந்து தொழணும், வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விக்கிரக மந்திரங்கள் சக்தி தான் மாதாஜி. அந்த கல்லுல செஞ்சா அது ஈர்க்கும், அந்த மந்திர சக்தி ஈர்த்து நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அப்படி சொல்ல முடியாது. சோ அந்த விக்கிரகம் வழியா கிருஷ்ணா இருக்காரு, அந்த அவங்களுக்கு வந்து சக்தி இருக்கு, அந்த விக்கிரகத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறது நிரூபிக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி கும்பாபிஷேகம் எல்லாமே பண்றாங்க. சோ நீங்க அந்த நம்பிக்கையோட நீங்க போய் வழிபடுறப்போ அப்போ உங்களுக்கு அங்க கிருஷ்ணா தெரிவார் இல்லைங்களா? நம்பிக்கையோட வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ணா தெரிவார். கண்டிப்பா கண்டிப்பா. போட்டோல கூட நம்ம செய்யறது அதானே மாதாஜி, செய்யறோம் வழிபாடு. மாயாப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ எனக்கு வந்து நான் கிள்ளி பாத்துக்கிட்டேன், நான் எங்க இருக்கேன் அப்படியே அவரோட அந்த ஏசி போட்டிருக்காங்க, அவருடைய மயில்பீலி அப்படியே ஆடிட்டு இருக்கு, கிருஷ்ணா கோவிந்தா. அப்படியே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு ஆஹா நம்ம எங்க இருக்கோம், இது என்ன கோலோக விருந்தாவனமா இல்ல இது என்ன பூமியா, இது பகவான் நிக்கிறாரு, ராதாராணி நிக்கிறாங்க, சகீஸ் எல்லாம் இப்படி இவரை பார்த்துட்டு இப்படி அல்ல கண்ணுல இப்படி பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன இடம் இது அப்படின்னு ரொம்ப கரகரகரன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா கண்ணீர் வந்துடும், கண்ணீர் கரகரகரன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நமக்கு அந்த ஃபீல் கிடைக்குது, பகவான் இப்படிதான் இருப்பாரு, ராதாராணியோட இருப்பாரு, கோபிஸோட இருப்பாரு, அந்த ஃபீல் நமக்கு கிடைக்குது. அதுக்குதான் வந்து நமக்கு வந்து இந்த விக்கிரக வழிபாடு. நம்ம எப்படிதான் கடவுளை உணர்றது இல்லைங்களா? என்னுடைய புலன்கள் வந்து பௌதீக புலன்கள், என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப கடவுளை பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் அர்ச்சா விக்கிரகம். சோ இது வந்து சகுண வழிபாடு. நிர்குண வழிபாடு அப்படின்னா ஒரு நிமிஷம்,
ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்.